10th ஃபஸ்ட்டு லெசன் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறுன்ற கவிதை தொகுப்புலேருந்து நம்மளுக்கு அழகார்ந்த செந்தமிழே செப்பரிய நின்பெருமைன்ற 2 தலைப்புக்கு இல்லை பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அன்னை மொழியாக இருக்கிற தமிழே, அழகார்ந்த செந்தமிழாக இருக்கிற செந்தமிழே, பழமைக்கும் பழமையாக எத்தனை காலத்துக்கு முன்னாடியோ இருந்து கொண்டிருக்கும் நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இந்த குமரி கடல் கொண்ட இந்த குமரி நாட்டில், குமரி கண்டத்தில் ஒரு அரசியாக இருந்து ஆளுகிற மண்ணுலக பேரரசே, இன்னும் ஆண்டு கொண்டுகிட்டு இருக்க மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. தென்னன் மகளே பாண்டியனோட மகளாகவும் திருக்குறளின் புகழாகவும் இருக்கிற தமிழே. இன்னரும் பாப்பத்தே 10 பாட்டு நூல்கள்லாம் இருக்குதுல்ல, இன்னரும் பாப்பத்தே 10 பாட்டே என் தொகையே 8 தொகை நூற்களே நற்கணக்கே 11 கீழ்கணக்கு நூற்களே சிலப்பதிகாரமே மணிமேகலையே. உன்னோட நினைவால் இத்தனையும் வச்சிருக்கிற உன்னோட நினைவு உன்னோட பெருமையெல்லாம் முடி தாழ்ந்து வாழ்த்துகிறேன், தலை வணங்கி வாழ்த்துகிறேன் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறே எடுத்தே உரைவிரிக்கும். நான் உன்னோட பெருமையை சொல்லணும்னா எவ்வளோ பெரிய உரை கொடுக்கணும், அதை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும், எவ்வளோ நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ பெரிய உரை கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த 2 லைன். முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் பழங்காலத்துலேருந்தே நீ இருக்க உன்னோட தனி புகழும் உனக்குள்ளே இருக்கிற இவ்வளவு இலக்கியங்களும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உன்னை எண்ணி பார்க்க எங்களுக்கு விந்தையாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. வேற்று நாட்டவரும் கால்டுவெல் ஜியு போப் போன்ற வேற்று மொழியை தாய்மொழியாக கொன்றவர்களும் உன்னை புகழ்ந்து உரைக்கிறாங்க. வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல உந்துதலாக இவ்வளோ விஷயங்களும் உந்துதலாக மனசுக்குள்ள கனலாக இருக்குது. எப்படின்னா செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யான் பாடி. செந்தாமரையில் இருக்கிற தேனை குடித்து சிறகடிச்சுக்கிட்டு அந்த வண்டானது எப்படி பாடுமோ அதுபோல் உன்னை புகழ்ந்து போற்றி பாடி பாடி 300 ஆண்டும் முழங்க தனித்தமிழே முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. நாங்கள் உன்னை பெருமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருப்போம், சந்தோஷமாக பாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் நமக்கு பொருள் தருது. ஆசிரியர் இந்த பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு தொகுதி 1லேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்குது. கனிச்சாறு தொகுதி 1, 2, 3 வரைக்கும் இருக்குது. தொகுப்பிலிருந்து 20 தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாழ் வாழ்த்து 300 யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. அதுவே தமிழ்த்தாய் வாழ்த்து கொடுக்கல, அழகார்ந்த செந்தமிழ் அதை தமிழ்த்தாய் வாழ்த்தா சொல்லியிருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். 6th வெறும் மாணிக்கன் மட்டும் கொடுத்துருக்குது. இவரோட பெயர் ராசமாணிக்கம் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இதில் துரைமாணிக்கன் கொடுத்துருக்குது. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் ராசமாணிக்கம் கொடுத்துருக்குது. உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னு கேட்டால் பெருஞ்சித்திரனாரின். இது முக்கியமான கொஸ்டின். நூல்கள் நாட்டுடைமை இவரோட நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்குது. சச்சிதானந்தம் இவரும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கார். இவர் பேர் தனியாக கொடுக்கல. வெளிநாட்டில் வாழும் தமிழ் வாழ்
தமிழ் கவிஞர்கள், அயல்நாட்டு கவிஞர்கள்ன்ற இதில் வரும். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யார் ஆசிரியர்னு கேட்டால் க. சச்சிதானந்தம். பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் ராசமாணிக்கம். 10 மார்ச் 10 1933 டு ஜூன் 11 1995. ஊர் சேலம் சமுத்திரம். மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார். அருணமணி என்ற பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்து ஏடு நடத்திருக்காரு. மல்லிகை பூக்காரி என்ற பாவியங்களை பள்ளி பருவத்தில் இயற்றினார். 1950 சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்தபோது பாவாணரிடம் தமிழ் கற்றார். 1959 தென்மொழி என்ற இதழை தொடங்கினார். மொத்தம் 3 இதழை நடத்தினார். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார். சிறையில் இருந்து வந்து தமிழ் சிட்டு இதழை தொடங்கினார். 1971 தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார். பாவாணரின் அகர முதலி தொகுப்பதற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார். நெருக்கடி நிலையில் நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார். அப்போது ஐயை நூலின் 2ஆம் பகுதியை எழுதினார். இவர் எழுதிய தமிழுணர்வு பாடல்கள் எல்லாம் 1979 கனிச்சாறு, அதுதான் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு என்ற பெயரில் 3 தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார். 1981 உலக தமிழின் முன்னேற்றக் கழகம் என்ற உலக தமிழின முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். 1982 தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்கினார். ஐயை, அம்பை, பள்ளி பறவைகள், கழுதை அழுத கதை, கொய்யா கனி, கனிச்சாறு, இட்ட சாபம் முட்டியது, மதபுகு வஞ்சி, அருபருவத்திருக்கூத்து, தமிழ் இலக்கிய தோற்றமும் வளர்ச்சியும், உலகியல் 100, என்சுவை 80, வாழ்வியல் 30, பாவிய கொத்து, நூறாசிரியம், திருக்குறள், மெய்ப்பொருள் உரை போன்ற 35க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தனி தமிழ்நாடு வேண்டும் என்றவர் இவர்தான். தற்கால நக்கீரர் யாருன்னு கேட்டாலும் பெருஞ்சித்திரனார் தான். தமிழ் நாள்காட்டி வெளியிட்டவர் பெருஞ்சித்திரனார். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. இவர் எழுதிய நூல்கள்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. ஒரு கதை மாதிரி படிப்போம். ஏன்னா புக்கில் இருக்கிறத மட்டும் கேட்டாலும் கேட்பாங்க. ஆனால் இதை நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்தா, சரி இவர் எழுதுனதுன்னு வந்தால் வேறு ஆத்தர் கொடுத்து அவரோட நூல் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாரோட முழு நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ இதில் இல்லாததையும் கொடுத்து ஒரு 4 நூல் இவரோடதே கொடுத்து கேட்பாங்க. இதில் இவர் எழுதாத நூல் எதுன்னு. புக்கில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், எக்ஸஸாக இருக்கிறது தெரியாது. அதனால் இதை படிச்சுக்கிறது நல்லது. ஐயைன்ற பெண்ணும் அம்பைன்ற பெண்ணும், ஐயையும் அம்பையும் ஃப்ரெண்ட்ஸு, பள்ளி பறவைகள். அவங்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பசங்க. ஐயை, அம்பை பள்ளி பறவைகள். அவங்க கழுதை வளர்க்குறாங்க. அந்த கழுதை அழுகுது. கழுதை அழுத கதை. ஐயை, அம்பை பள்ளி பறவைகள், கழுதை அழுத கதை. அதுக்கு கொய்யா கனியும் கனிச்சாரெலாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அழுகையை நிறுத்தலை. சரி, அதுக்கு ஏதோ சாபம் போல இருக்குன்னு இட்ட சாபம் முட்டியதுன்னு மதபுகு வஞ்சின்ற ஒரு ஊருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அருபருவத்திரு கூத்து போட்டு நடக்குது. அதை பார்க்குறாங்க. தமிழ் இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சியும் பற்றி அந்த கூத்தில் சொல்கிறாங்க. கூத்துலனாலே பொதுவாக தமிழோட பெருமையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தமிழ் இலக்கிய தோற்றம் வளர்ச்சியும் அப்படின்ற நிகழ்ச்சி ஓடுது. அந்த கூத்தில் உலகியல் 100, என்சுவை 80, வாழ்வியல் 30ன்ற கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. பாவிய கொத்து கொத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவிய கொத்தா 100 ஆசிரியர்கள் அந்த கூத்தில் இடம்பெறாங்க. 100 ஆசிரியத்தை வச்சு சொல்கிறாங்க. கடைசியாக திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை நம்மளுக்கு விளக்குறாங்க. அதோட முடியுது. அவங்க அந்த 3 பேரும் பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் கழுதையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. இதுதான் இந்த கதையை வச்சா, இந்த மாதிரி கதையாக படித்தா ஒவ்வொன்றும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும்.